ஜஸ்ட் லுக் அட் த upholstery கலர். எனக்கு இந்த காரோடைய upholstery கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு கஸ்டமராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிசான் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹைவேஸில் நீங்கள் போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு கண்ட்ரோல் தி ஸ்டியரிங். நீங்கள் பாட்டுக்கு அதில் போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. டேஷில் வந்து ப்ரீமியம் காஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வரும். மற்ற எல்லா காஸ்ட்லேயும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு வரும். பட் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த காரில் உங்களுக்கு ஓவர்லோடடான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். இதுதான் த மோஸ்ட் அஃபோர்டபுள் காம்பேக்ட் எஸ்யூவி. எஸ் யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 நிசான் மேக்னெட் டாப் அண்ட் வேரியன்ட். அண்ட் இந்த காரை நான் ஃபார் த பாஸ்ட் 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய தாட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காரோடைய ஒரு கம்ப்ளீட்டான இன்டெப்த் ரிவ்யூவாக இருக்கும். நீங்கள் வாங்குற பிளானில் இருக்கீங்க நிசான் மேக்னெட் அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 நிசான் மேக்னெட் டாப் அண்ட் வேரியன்ட் டெக்னா ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரண்ட்டில் இந்த காரோட ப்ரெசன்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் லுக் அட் த ப்ரெசன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. க்ரில் வந்து கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு டிசைன் தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரில்லில் ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நடுவில் நிசான் லோகோ இருக்குது. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஃபார் சரௌண்ட் வியூ சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த க்ரோம் கார்னிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய இண்டியன்ஸ்க்கு க்ரோமோடைய கார்னிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிசான் அதை மைண்டில் வச்சு உங்களுக்கு சூப்பராக இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஸ்கிட் பிளேட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அதுலேயே ஃபாக் லேம்ப் உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய ஹெட்லாம்ப் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா பை எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுவேன் நைட்டில் எப்படி இருக்குது இந்த லைட் அப்படின்றது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் 22 எல்இடிஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பை எல்இடி ப்ரொஜெக்டர்ன்றது நைட்டில் உங்களுக்கு ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த காரோடைய எல் ஷேப்பில் இருக்கிற டிஆர்எல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, டிஸ்டிங்டிவாக. இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த எல் ஷேப்பில் நீங்கள் கார் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிசான் மேக்னெட்னு தோணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பிராண்ட் இந்த டிஆர்எல்ஸ் வந்து செட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம பானட் உங்களுக்கு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் லைட்டாக கொடுத்துருக்காங்க டு மேக் இட் லுக் லைக் an எஸ்யூவி. உங்களுக்கு வந்து நிசான் மேக்னெட்கான பேட்ஜிங் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. டயர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ டயர்ஸோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. 195/60 R16க்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் சியர்க்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலே திக்கான கிளாடிங் உங்களுக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எனக்கு இந்த காருடைய கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிசான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க மைக்ராவாக இருக்கட்டும் இல்லை கிக்ஸாக இருக்கட்டும் எந்த காராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த ஆரஞ்ச் கலர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு கலர்ஸ் வந்து ரொம்ப அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வார்வியம்ஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூவல் கலர். இது கீழே வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் கலர், மேலே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. டியூவல் டோன் கலர் இது. அண்ட் இந்த ஓவர்வியம்ஸில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவர்வியம் கேமராவும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு போகுது பின்னாடி வரைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா இதுக்கு மேலே உள்ள ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கூட ரூஃப் ரெயில்ஸ் ஃபார் டிசைன் பர்பஸ் தான் வைப்பாங்க. பட் நிசான் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ தட்ஸ் ரியலி குட் அண்ட் இம்ப்ரெசிவ் ஆஸ் வெல். கண்டிப்பாக ஒரு கேரியர் வச்சு நீங்கள் லைட்டான லக்கேஜ் நீங்கள் எல்லாருமே போகிறீங்க, பூட்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த காரோடைய ரூஃப் ரெயில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நிசான் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் பேனல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ள லைட்டிங் அதுவும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த காரில் சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதை நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுவேன் நான் கண்டிப்பாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த காரோடைய கீ ஃபாப் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ பாக்கெட்டில் வைக்கிறேன். யூஸ்வலாக கீரை சென்ட்ரியில் என்ன ஆகும் மற்ற பிராண்ட்ஸில் அப்படின்னாக்க நீங்கள் டோர் ஹேண்டிலுக்குள்ளே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். பட் இந்த காரில் இன்னொரு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் நடந்து போகிறேன் அண்ட் பூம் அன்லாக் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே தொடல, நீங்களே பார்க்கலாம். அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் ஓப்பன் த டோர். உங்களுக்கு அன்லாக் ஆகிடுது. இப்போ நான் தள்ளி போகும்போது லாக் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ சூப்பராக இந்த காரோடைய வாக்அவே அண்ட் அப்ரோச் லாக் அண்ட் அன்லாக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நிசான் வந்து இந்த காரில் சூப்பரான ஃபீச்சரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஒரு ஸ்பாய்லரும் இருக்குது. இந்த ஸ்பாய்லரில் பார்த்தோன்னா ஃபார் ஏரோடைனமிக்ஸ் பர்பஸ் உங்களுக்கு நடுவில் ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஏர் வந்து இப்படி வரும் அண்ட் உங்களுக்கு வண்டி வந்து எஜைலாக போகும். இஃப் யூ கோ ஆன் ஹை ஸ்பீட்ஸ். உங்களுக்கு பின்னாடி அப்படியே பார்த்துருவோம் நம்ம.
பின்னாடியே இந்த காரோடைய டிசைன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ உள்ள 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸாக இருக்கட்டும், ஹெட்லாம்ப்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய லைட்ஸ் பார்த்தா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஹனிகோம் டிசைன்லாம் உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுவேன். நிசான் இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் இருக்கும், மற்றது எல்லாமே எல்இடிஎஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோன்னா நிசான் லோகோ, மேக்னெட்கான லோகோ, டர்போக்கான லோகோ அண்ட் சிவிடி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த காரை எந்த வேரியண்ட்டுன்னு பார்க்காமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் ஃபார் ஓப்பனிங் த பூட். எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. ரியர் வைப்பர், ரீஃபாகர், ஹைமவுண்ட் ஸ்டாப்லைன், வாஷர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸ் நிசான் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 336 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். விச் கேன் பி எக்ஸ்பேண்டபிள் அப் டு 690 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல 60-40 ஸ்பிளிட் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இங்கே வந்து ஃபுல்லாக மடக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 690 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வண்டியில் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, லக்கேஜ் நிறைய இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் 60-40 ஸ்பிளிட்ஸ் கொடுத்ததுன்றது நல்லது. பிகாஸ் வெறும் உங்களுக்கு 40% தான் உங்களுக்கு சீட் மடக்கணும் அப்படின்னாக்கா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே பாசல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரா சீட்ஸில் பார்ப்போம் நம்ம. ஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கெல்லாம் ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. 3D என்கிரேவ் மாரி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. தென் உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் லுக் அட் த அப்போல்ஸ்ட்ரி கலர். எனக்கு இந்த காரோடைய அப்போல்ஸ்ட்ரி கலர் ரொம்ப பிடிச்சிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் காரில் உட்கார ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த காரில் கிடைக்கிது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு இந்த டபுள் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு கஸ்டமராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிசான் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தோன்னா ஆம்ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஃபோன் ஹோல்டரும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் இப்படி வெர்டிகலாக வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்லைட் ஆகாது. அண்ட் 3 3-point சீட் பெல்ட்ஸ் வித் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா கார்பெட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கார்பெட்டும் வந்து 3 பீஸாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரே பீஸாக இல்லாமல் 3 பீஸாக கொடுத்ததுன்றது நல்லது. பிகாஸ் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸின் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து ஏசி வெண்ட் இருக்குது. கீழே ஒரு யூஎஸ்பி சார்ஜர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு USB-C சார்ஜர் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட செகண்ட் ரா சீட்ஸில் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ I'm 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் லீஷர்டாக உட்காரமே, ரிலாக்ஸ்டாக உட்காரமே வச்சிருக்கிறேன். ஸோ வச்சுமே எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்ல ஒரு லெக் ரூம் கிடைக்கிது. நீங்களே பாருங்கள், அண்டர்டேக் சப்போர்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ முக்கால்வாசி தை கவர் ஆகிறதுனால கண்டிப்பாக எனக்கு வந்து இப்படி உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக போகிறேன் அப்படின்னாக்கா ஃபார் லாங்கர் டைம் உங்களால் இந்த காரில் ட்ராவல் பண்ண முடியும். தென் விண்டோ ஸ்பேஸில் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம் ரியலி இம்ப்ரெஸ் வித் த ஹெட்ரூம். பிகாஸ் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் ரியர் சீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா மேக்னெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஹெட்ரூம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்ததுனால என்னுடைய ஹைட்டுக்கு நெக்குக்கு என்ன வேணுமோ அதை நான் வச்சுட்டு நான் அழகாக உட்காந்துட்டு போவேன். ஸோ அதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நான் ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டுருக்கிறேன் நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த 1 வீக் நான் ஓட்டினதில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்க இந்த காரோடைய சீட்டோடைய அந்த குஷனிங் நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் லாங்காகவும் சிட்டியில் ஓட்டினேன், ஹைவேஸ்லேயும் கொஞ்சம் ஓட்டினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் பாடியில் சுத்தமாகவே இல்லை. ஸோ அதுதான் அந்த காரோடைய பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். பிகாஸ் நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னாக்கா அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து ட்ரிப்பில் ஃபுல்லாகவே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பாடி வந்து ஃபெட்டிக்காக இருக்காது, டயர்டாக இருக்காது அட் தி எண்ட் ஆஃப் தி ட்ரிப். ஸோ கண்டிப்பாக இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் அதுக்கு ரொம்பவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. லெட்ஸ் டாக் அபவுட் த சீட்டிங் கம்ஃபர்ட் இட் செல்ஃப். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்டேக் சப்போர்ட் கிடைக்குது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கீழே வந்து அண்டர்டேக் சப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு ஓட்டும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் சின்ஸ் இது வந்து உங்களுக்கு CVT டிரான்ஸ்மிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பராக லெஃப்ட்டில் வந்து ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அந்த டெட் பெடல் நீங்கள் கால் வச்சுட்டு இதில் க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹைவேஸில் நீங்கள் போகும்போது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு வி ஜஸ்ட் ஹேவ் டு கண்ட்ரோல் தி ஸ்டியரிங். நீங்கள் பாட்டுக்கு அதில் போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இந்த காரோடைய ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 90-100 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சேஃபர் ஸ்பீடும் அதுதான். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபார் கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அதுதான் இந்த காரோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் நம்ம. அண்ட் டாக்கிங் அபவுட் த ஹெட்ரூம், இப்போ நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய டிரைவிங் ஸ்டைல் இதுதான். நான் இப்படி உட்காந்துட்டு இப்படி தான் ஓட்டுவேன் நான். ஸோ சில பேர் சொல்லுவீங்க கொஞ்சம் ரிக்ளைண்டாக இருக்குது அப்படின்றது. பட் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே விசிபிளாக இருக்குது, சைடில் எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஸோ ஜட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ என்னோடய டிரைவிங் ஸ்டைல் இதுதான். அப்படி பார்க்கும்போது இந்த காரில் உங்களுக்கு டில்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ டில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து டில்ட் ஃபங்க்ஷன் இந்த ஸ்டியரிங்கில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் வைஸும் நிசான் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லெட்ஸ் டாக் அபவுட் அதர் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் சீட்ஸ்க்கு போய்டுவோம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா யூ கெட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் ஓவர் ஹியர். எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல லெதரைட் மெட்டீரியல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் வேரியஸ் கண்ட்ரோல்ஸ். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்கான பேட்சிங் நீங்கள் இருக்குது பார்க்கலாம். அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் உங்களுக்கு டெமோக்கு வச்சு காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது இந்த ஸ்பேஸ் அப்படின்றது. தென் இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட், பேக், ரிக்ளைன் அண்ட் ஹைட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. தென் இன்ஜின் பானட் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ஃபுட்வெல் பாருங்கள். ஸோ நல்ல பெரிய ஃபுட்வெல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெடல்ஸ் நடுவில் நீங்கள் கால் மாற்றும் போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது க்ரூஸ் கண்ட்ரோலுக்கானது. ஹெட்லைட் லெவலர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டேரிங் பற்றி பேசுவோம் நம்ம. ஸ்டேரிங் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டியாக இருக்குது. ஸோ ஓட்டும்போது உங்களுக்கு நல்ல grip இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்முக்காக ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி பிடிச்சி ஓட்டுறதுக்கு. நிசான் பிராண்டிங் பார்க்கலாம். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா இது குரோமில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது சில்வர் கலரில் உங்களுக்கு இருக்குது. ரைட்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தோன்னா கிளாசி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுல்லாக லெதரைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்டீரிங்க்கு ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ். ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்கில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இருட்டானதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். அதே நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். வைப்பருடைய அவுட்புட் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஸோ வைப்பர் அவுட்புட்டும் நல்லா இருக்குது உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் உங்களுக்கு நைட்டில் ஒரு கிளிப்பிங் போடுவேன். இப்போ பாருங்கள், அந்த நைட்டில் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே உங்களுக்கு டிஜிட்டல் தான் கொடுத்துருந்தாங்க, பட் அது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டிஜிட்டல் டாக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் இருக்குது இல்லையா. லெஃப்ட்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் கேஜ், ரைட்டில் வந்து ஃபியூல் கேஜ் இருக்குது. இப்போ நான் அதை மாற்றினேன் அப்படின்னாக்க ஃபியூல் எக்கானமி உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக காட்டும். தென் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டிரைவ் கம்ப்யூட்டர்னு உங்களுக்கு காட்டும். இந்த டிரான்சிஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. லேகியாக இல்லை. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலாக கார் வந்து ஆனாக இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால வேர்க்குது. நான் ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணுறேன். சூப்பராக இருக்கா? அப்படியே நம்ம இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் விச் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேன்றது ஹையர் செக்மெண்ட் ஆஃப் ப்ரைஸிங்கில் தான் உங்களுக்கு வந்து வரும். பட் நிசான் இதிலே உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த காரில் உங்களுக்கு ஓவர்லோடடான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இந்த காரில் எல்லாமே வந்து நிசான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாப் அண்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த காரில் இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இல்லை இருக்குது. ரியர் டிஃபாகர், பார்க்கிங் லைட் லாக் பண்ணுறதுக்கு, தென் ஆம்பியன்ட் லைட் காணுது. ஆம்பியன்ட் லைட்டுடைய கிளிப்பி நான் உங்களுக்கு போடுவேன். ஆம்பியன்ட் லைட் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். பேசிக் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நடுவில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது. ஆக்சரி இதில் வந்து நீங்கள் வயர்லெஸ் சார்ஜரும் வந்து போட்டுக்கலாம். ஸோ வயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அது கீழே பார்த்தோன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது. அப்படியே கீ காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. கீ வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காரோடைய நம்பர் இங்கே ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால டேப் இருக்கும். நிசானோடைய பிராண்டிங் இருக்குது. லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் கீ ஃபாப் ஃபீல்ஸ் ரியலி ப்ரீமியம். உங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கும்போது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியாகவும் ப்ராமினெண்ட்டாக தெரியல. ஸோ நல்ல ஸ்லீக்காக இருக்குது. இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். USB-Aக்கான போர்ட் இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இங்கேயும் கீழே வந்து ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வயர்லெஸ் சார்ஜர் போல அப்படின்னாக்கா 2 ஃபோன் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஆக்சுவலாக 2 இல்லை 3. பிகாஸ் இங்கே ஒரு ஃபோன் நீங்கள் வைக்கலாம், கீழே ஒரு ஃபோன் நீங்கள் வைக்கலாம், ரியர் சீட்லேயே உங்களுக்கு அந்த ஆம்ரெஸ்ட்லேயே ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டோரேஜ் நிறைய நிசான் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோன்னா CVT கியர் பாக்ஸ்க்கான கியர் லீவர் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே ஒரு ஹிடன் பட்டன் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை இந்த இடத்துல ஒரு தெரியுது இல்லையா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுறேன். அங்கே மேலே ரைட்டில் பாருங்கள், ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று ஆன் ஆகுது இல்லையா. ஸோ நிசான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ஹிடன் பட்டன் இடத்துல கொடுத்து ஸோ ஸ்போர்ட் மோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட் மோடில் கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லெதரைட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோன்னா
ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு லெதரைட் மெட்டீரியல் இருக்குது, மேனுவல் ஹேண்ட் பிரேக் பார்க்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த கூலர்ஸ் பாக்ஸ் நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கூலர் பாக்ஸும் வைக்கலாம். ஸோ அந்தளவு ஸ்டோரேஜ் உங்களுக்கு டீப்பாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் எனக்கு இந்த அப்போல்ஸ்ட்ரி கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னோட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ஸ்டிச்சிங்லாம் ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, நிசான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது. ஸோ உங்களுக்கு 360 சரௌண்டிங்காக உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா நிசான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டில் இருக்கிறது எல்லா கார்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் டேஷில் வந்து ப்ரீமியம் காஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வரும். மற்ற எல்லா காஸ்ட்லேயும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு வரும். பட் நிசான் பாருங்கள், நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குடோஸ் டு நிசான் ஃபார் தட். மேலே வந்து பெசில்லெஸ் ஆன ஒரு ஆட்டோ டிமிங் IRVM வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காரில் வந்து உங்களுக்கு பெசில் இருக்கதே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆட்டோ டிமிங் IRVM வந்து இந்த காரில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் இருக்குது. நடுவில் வந்து லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ளவ் பாக்ஸ் கட்டிடுறேன். க்ளவ் பாக்ஸும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கூல்டு க்ளவ் பாக்ஸ். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் பெவரேஜஸ் உள்ள வைக்கிறீங்க அப்படின்னாக்கா சில்னஸ் வந்து உங்களுக்கு போகாது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். இன்ஜின் பற்றி பேசுவோம். நம்ம இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மொத்தம் 2 இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்க்குற டர்போ இன்ஜினில் பார்த்தோன்னா உங்களுக்கு 99 bhp of power and 160 Nm of torque. This is mated to 5-speed manual and CVT transmission. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நான் பார்க்குற டர்போவில் உங்களுக்கு 17.9 kmp வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. பட் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அதுவும் மாறும். தென் மேனுவல் பார்த்தோன்னா உங்களுக்கு 19.7 kmp மைலேஜ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் போகும். வைப்பர் ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. பேட்டரிஸ் இருக்குது. தென் உங்களுக்கு ஃபியூஸ் பாக்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. என்ன நல்ல விஷயம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தனி மெட்டல் பார்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போகுது. ஸோ இது வந்து இந்த கிராஷ் போது இதுதான் க்ரம்பிள் ஆகும். ஸோ இந்த க்ரம்பிள் ஆகும்போது உங்களுக்கு கேபின்குள்ளே எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக சேஃப்டி வைஸ் மேக்னெட்டில் நிசான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்சுலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால கொஞ்சம் NDS லெவலில் ஒர்க் பண்ணுன்றதுக்காக உள்ளேயும் ஃபயர் வாலையும் உங்களுக்கு நல்ல இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரோட இன்ஜின் பே பற்றி இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம். நம்ம இப்போ நம்ம பார்க்குற டாப் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் உங்களுக்கு இருக்குது. சரௌண்ட் வியூ கேமரா இருக்குது. ABS வித் EBD, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட், வெஹிக்கிள் டைனாமிக் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கார் பார்த்தோன்னா மொத்தம் உங்களுக்கு 6 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. கலர்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் போட நீங்கள் பார்ப்பீங்க. கலர்ஸ் அண்ட் வேரியன்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காரோட கலர் பற்றி பேசும்போது லெட்ஸ் டாக் அபவுட் த ப்ரைஸிங். நிசான் பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ உங்களுக்கு 5.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி உள்ள மேக்னெட்டோ 5.9 தான் ஆரம்பிச்சது. ஸோ எந்த ப்ரைஸில் டிஃப்ரென்ஸே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இப்போ நான் பார்க்குற டாப் அண்ட் வேரியன்ட் டெக்னா ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 11.5 lakhs எக்ஸ் ஷோரூம் சென்னையில் உங்களுக்கு வருது. நியரஸ்ட் ஷோரூம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லேட்டஸ்ட்டான ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் நம்புறேன் நிசான் மேக்னெட் பற்றி. இதை விட ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.